பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கோமதி மீனா கிட்ட கேக்குறாங்க. மீனா, நீ கோட்டர்ஸ்க்கு போறியா இல்ல நம்ம வீட்டுக்கு வரியாமான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மீனா, இல்லாட்ட நம்ம வீட்டுக்கே நான் வரேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே மீனா, ப்ளீஸ் மா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டேயும் மன்னிப்பு கேக்குறாங்க. இப்ப எல்லாருமே கிளம்பி போனதும் டிஸ்சார்ஜ் நம்ம மீனாவை பண்றாங்க. உடனே செந்தில் அம்மா, நான் மீனாவை நல்லபடியா பாத்துக்கிறேன், நான் கோட்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போறேம்மான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ பார்த்துக்கிட்டு கிழிச்ச லட்சணம் எல்லாம் போதும், அவளே இங்க வரேன்னு சொல்றா, உனக்கு என்னடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. மீனா முகம் கொடுத்து கூட செந்தில் கிட்ட பேசுறது கிடையாது. இது எல்லாமே பழனியும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்ததா நம்ம சக்திவேல காட்டுறாங்க. சக்திவேல் அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு குஷியா, அண்ணி அண்ணி அண்ணன் எங்க இருக்காரு, ஆட்டா எல்லாரும் எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்ததும் உடனே பழனி யோசிக்கிறாங்க. சின்ன அண்ணன் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தா நமக்கு எல்லாம் இது ஒரு அசிங்கம் அதிர்ச்சி தானே, என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே நம்ம சக்திவேல் குமாருக்கு இனி யாரும் பொண்ணு பார்க்க தேவை கிடையாது, நானே குமாருக்கு பொண்ணு பார்த்துட்டேன்னு சொன்னதும் எல்லாருக்கும் இது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. உடனே யாரோட பொண்ணு, என்ன வசதியா என்ன ஏதுன்னு சொல்லி கேக்குறாங்க. வசதி எல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, நான் சொன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அதுதான் சரவணன் பொண்ணு கட்டிட்டு வந்திருக்கான்ல மயிலு, அவனுடைய தங்கச்சி தான் சொல்லிட்டு சொல்றாங்க. டே அறிவு கெட்டவனே, என்னடா முறை வருது, தங்கச்சி முறை வருதுடா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ற. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பம் ரொம்பவே கேடு கெட்ட குடும்பம், இப்படிப்பட்ட பொய்யெல்லாம் சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து நம்மளே தானே சாட்சி சொல்லியிருக்கோம், இப்படிப்பட்ட இடத்துலயா நம்ம குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க. உடனே குமாரு, அப்பா பார்த்த பொண்ணு எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு சொன்னதும் இதுக்கு மேல யாராலும் எதுவுமே பேச முடியறதுல எல்லாருமே சைலண்டாவே ஆயிடுறாங்க. அடுத்ததான் நம்ம கௌமுதியோட வீட்டை காட்டுறாங்க. செந்தில் எப்ப பாரு நம்ம மீனாவை அங்கிருந்து கூட்டிட்டு போகணும் இந்த எண்ணத்திலே இருக்காங்க. உடனே பாண்டியன் கேக்குறாங்க, ஏண்டா இது உன் வீடு, நீ பிறந்து வளர்ந்த வீடு, இங்க இருக்க மாட்டேன், கோட்டர்ஸ்க்கு போறேன்னு சொல்றியே, என்ன பொண்ணும் பொருளும் அங்க என்ன பதுக்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. செந்திலுக்கு இது ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. செந்தில் எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்காங்க. உடனே பழனி ஓடி வராங்க. ஓடி நம்ம குமாருக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க, பொண்ணு யாருன்னு கேட்டா நிஜமாவே உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும், அப்படிப்பட்ட பொண்ணுன்னு சொல்றாங்க. டே, அவனுக்கு கல்யாணம் ஆனா என்ன, ஆக கட்டி என்ன, விட்டு தள்ளுன்றாங்க. அக்கா, நான் சொல்றத கேளுக்கா, சொன்னாதான் உனக்கு புரியும், அதுதான் நம்ம மயிலோட தங்கச்சி சுடரதாக்கா குமாருக்கு பார்த்துருக்காங்கன்றாங்க. அடியே, என்ன இது, தங்கச்சி முறை வர்றது அந்த பொண்ணை பார்த்துருக்காங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, யாருக்குமே இது கொஞ்சம் கூட பிடிக்கல, ஆனா சக்திவேல் அண்ணன் பிடிவாதமா கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பழனி சொன்னதும் உடனே சரவணன் மாமா, எனக்கு குமார பிடிக்காததா, கதிரை ஜெயில் தள்ளனத்துக்கு அவன் மேல் அவ்வளோ கோபம் வருது, இருந்தாலும் சொல்றேன், அந்த குடும்பம் மட்டும் கல்யாணம் பண்ணா நிம்மதியா இருக்க மாட்டான், அவன் வாழ்க்கையே நாசமா போயிடுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே மாரி குமார் சுடருக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.